தொடர்ந்து மது ஒழிப்பு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து மக்களும் எங்களோட உதவியா இருக்கணும், காவல்துறையும் எங்களுக்கு உதவியா இருக்கணும். அடுத்த வேலைகளை நாங்கள் துரிதமாக செய்யறதுக்கு இளைஞர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கணும். ஏன்னா இதாலதான் நம்ம ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். இதை ஒழிக்கணும். அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் நீங்க எல்லாருமே உறுதுணையா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட தோழர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இனி பேரணி தொடரும். அடுத்த வேலைகளும் நன்றி. இப்போ ஒரு நடிகர் கூட அபிநய் கூட போதை பழக்கத்தால் தான் உடம்பு முடியாம போயிட்டு இறந்து போயிட்டு, அதோடைய மாற்று வழி இப்போ போதை பழக்கத்தை விட்டு பிள்ளைகள் வெளியே வந்துருக்காங்க, அதுக்கான மாற்று வழி எதை நீங்க சொல்றீங்க? அதுக்கான மாற்று வழி பொறுப்பு தான். என்ன பண்ணும் வேற ஏதாவது பொறுப்பற்றவங்க செய்யற வேலை தான் இந்த வேலை. ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க அரசு இந்த வேலையை செஞ்சிருக்குதுல்ல, அந்த வேலையை செய்யறதுக்கான அரசு நிறைய முகாம்களை திறக்கணும். குடி போதையில இருக்கிறவங்களை வந்து மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி கொடுத்து அவங்களை மீட்டெடுக்கணும். நீங்க ஸ்போர்ட்ஸ் மேன் டாக்டர், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில போகும்போது அது கண்டிப்பா அது ஆரம்ப கல்வியிலேயே இதை கொண்டு வரணும். தீண்டாமை எப்படி பெருங்குற்றம்னு சொல்லுதோ அதே மாதிரி போதைப் பொருட்களும் பெருங்குற்றன்றதை சொல்லி பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும். கல்வியில கொண்டு வரணும். எல்லாத்தையும் சாதி மதம் இந்த போதை அடுத்தது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையும் கல்வி ரீதியாவே ஆரம்ப ஒரு ஒரு ரோடு கிராஸ் பண்ணா கூட ஒரு நன்றி சொல்லிட்டு போற நாடுகள்லாம் இருக்கு. பிள்ளைகளுக்கு அடிப்படை உரிமைகளை சொல்லிக் கொடுக்குது குழந்தைங்களுக்கு. நீ ரோட கிராஸ் பண்ணும் போது அடுத்தவங்க வண்டி எடுத்துறாங்கன்னா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு. ஆனா இங்க அந்த மாதிரியான எந்த வேலையும் செய்ய நடக்க மாட்டேது. பிள்ளைங்களுக்கு அடிப்படையில கல்வி ரீதியான கல்வியில தான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அது அரசு முன்மொழியணும். அரசு அதை இன்னும் செய்யணும், வேலை செய்யணும்.